ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகட்டி தினேஷ் நடித்த ரப்பர் பந்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் பிரியன்ஸ். இந்த படம் எதை பேஸ் பண்ணினா ஒரு கிராமத்தில் இருக்கிற கிரிக்கெட்டோட டீமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த படம் ஃபுல்லாக வந்து கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருந்தாலுமே உள்ளார வந்து ஆணாதிக்கத்தை பற்றி பேசுறது, அப்புறம் வந்து ஜாதி பெருமையை பற்றி பேசுறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வந்து படம் ஃபுல்லாக அங்கங்கே நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றது இதை பற்றி, அதாவது ஒரு அரசியல் படம் மாதிரியே இந்த படம் இருக்கும். ஆனால் ஃபுல் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு டீமுக்குள்ள வந்து விளையாட போகணும்னு நினைக்கிறான். ஆனால் வேற ஜாதினால அவங்க டீமுக்குள்ள அவனை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து அவன் ஒவ்வொரு டீமாக போய் விளையாடுறான். ஒவ்வொரு டீமாக விளையாட போகிறப்ப கெத்துங்கிற அதாவது தினேஷ் மீட் பண்ணுறான். இந்த கிராமத்தில் எப்படி ஹரிஷ் கல்யாண் வந்து நல்ல பிளேயரோ அதே மாதிரி அவங்க கிராமத்தில் வந்து கெத்து, அதாவது தினேஷ் ஃபேமஸு. இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற போட்டி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக வந்து ஜாலியாகவுமே இது முடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு எண்டிங்ஸோட அவங்க ஃபேமிலி பிரிஞ்சு போகிற மாதிரி, அதாவது தினேஷ் தான் வந்து ஹரிஷ் கல்யாணோட மாமனார் அப்படிங்கிறத வந்து அந்த பிரேக் பாயிண்ட் வந்து இன்ட்ரோவில் வச்சிருப்பாங்க. அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா மாமனார். ரெண்டு பேர் தெரிஞ்சு அப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி சுவாரஸ்யமான இது வச்சிருப்பாங்க. அட்டகத்தி தினேஷ் இதில் வந்து கிரிக்கெட் விளாட்றாங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை மீறியுமே அவங்க போவாங்க. அதனால நிறைய சண்டை வரும், பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே அட்டகத்தி தினேஷ் வந்து கிரிக்கெட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் போய் விளையாடுவாங்க. அதே மாதிரியே வந்து நம்ம பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, நல்ல ஆப்பரையை செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் வந்து ஹரிஷ் கல்யாண்னு ஒரு கிரிக்கெட் வீரர்னு தெரிய வருது. அப்போ தான் வந்து அவங்க குடும்பம் பிரிஞ்சு போகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து தினேஷோட அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அதோட தினேஷோட பொண்ணு வந்து இவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அப்படி போயிருக்க மாட்டாங்க, அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அம்மா வந்து நீங்கள் எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்லேருந்து லீவே இருப்பாங்க. அவங்க இருக்கிற கிராமத்தில் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருப்பார். அவர் வந்து ஹரிஷ் கல்யாண் அவர் டீமில் விளையாட வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க டீம்ஸ்லாம் வேணாங்குவாங்க, ஏன்னா அவர் வந்து வேற ஜாதியாக இருக்கிறதுனால. ஆனால் அந்த அண்ணன் வந்து அவரை டீமில் இழுத்து விளையாட வைக்கணும். ஏன்னா ஒரு வாட்டியாவது ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிடாதா அவர் சாகிறதுக்குள்ளாரு அப்படின்னு அதை பார்க்கறதுக்கோசரம் வந்து ஹரிஷ் கல்யாணை விளையாட வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கேப்டனே வந்து நீங்கள் எங்கள் டீம் இல்லை, நீங்கள் சும்மா ஒப்போசிஷனாக தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக முன்னாடியே வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்க. அதை பார்த்து ஹரிஷ் கல்யாண் வந்து நாங்களே டீம் ஃபார்ம் பண்ணி உங்களை எதிர்த்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தயம் கட்டுறாங்க. என்ன பண்ணீங்கன்னா ஜெயிச்சுட்டா வந்து இவங்க ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேப்டன் ஓட்டு, அதாவது தோத்துட்டா வந்து ஹரிஷ் கல்யாணும் கேப்டன் கிரவுண்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதான் மேட்ரு. படம் கிளைமேக்ஸ் வந்து தோக்கிறது தான். அவனுங்க வந்து இவங்க எதிர்த்து வந்து தோத்துருவாங்க படத்தை. அது ஏன் தோத்தாங்கிறது வந்து பின்னாடி காட்டுவாங்க. ஏன் தோத்தாங்கன்னா இவன் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து அவங்க டீம்ல சேர்த்துக்கல, ஏன்னா ஜாதினால. ஆனா இப்ப வந்து ஒரு மேட்ச் அவங்க ஜெயிக்க அவனுக்கு ஃபைனல்ஸ் போயிடுவானுங்க. ஜாலி டீமோடவும் அவங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அவங்களால ஜெயிக்க முடியாது. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க டீம்ல வந்து வீக்கான ஆள்ஸ் இருப்பாங்க. அதனால வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. பக்கத்துல இருந்து கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வரவங்க வேற ஜாதியா இருப்பாங்க. எந்த காரணத்தினால வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து இந்த டீம்ல விளையாடக்கூடாதுங்கிறாங்களோ அந்த காரணத்தை உடச்சி வந்து வேற கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து திறமைனால, ஏன்னா அந்த பையன் திறமையா விளையாடுவான் அதனால வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஹரிஷ் கல்யாண் வந்து ஜாதி பேர் வந்திருப்பாங்க. ஆனா லாஸ்ட் பாயிண்ட்ல எப்படின்னா ஜாதி முக்கியம் இல்லை, திறமை தான் முக்கியம், டேலண்ட் தான் முக்கியங்கிறது வந்து படத்துல லாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா ஒவ்வொரு சீன் வந்து இது ஒரு பிக் ஸ்டார் படம் இல்லை, இருந்தாலுமே ஒரு பிக் ஸ்டார் வந்து எலிமெண்ட்ஸ் உள்ளார வச்சிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு தடவையும் தினேஷை காமிக்கிறது பின்னாடி விஜயகாந்த் பாட்டு வரும். அதாவது தினேஷ் வந்து விஜயகாந்த் ஃபேனும் ஹரிஷ் கல்யாண் வந்து விஜய் ஃபேனுங்கிற மாதிரி வரும். ஏன்னா ஒவ்வொரு டைமே கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகும்போது இவர் தினேஷ்க்கு வந்து விஜயகாந்த் பாட்டு போடுவாங்க, ஹரிஷ் கல்யாணத்துக்கு போக்கிரி பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கெத்து தான் பாட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து தினேஷ் ஆட முடியாது. அவனால மென்டல் ப்ரெஷர்னால அவனுங்களும் சுற்றி நடக்கிறதுனால தினேஷ் ஆட முடியாது. அதனால அவனை பார்த்து கேவலமாக சிரிப்பாங்க. லாஸ்ட்ல வந்து அவன் வந்து அந்த டீமை ஜெயிக்க வச்சுட்டு ஒரு பாட்டு போடுவாங்க. அங்கதான் அந்த படம் வந்து இன்னும் ஹைலைட்டாக நிற்கும். அதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட்டு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும், உள்ள இருக்கிற கருத்துக்கள் நல்லா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா காமெடி வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. படத்தில் இந்த முகசுரிப்பும் இல்லாமல் படம் ரொம்ப நல்லா போணுச்சு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் எந்த இதுவும் வைக்கலவங்க ஜாதிக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான்
இந்த படம் சொல்லுது. இன்டர்வியூலுமே இந்த டேரக்டர் அப்படி தான் சொல்லியிருப்பாரு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பொண்ணுங்கள் கேரக்டரை டாமினேட் பண்ணி காட்டாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பொண்ணு கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதாவது தினேஷ் அவங்க ஒய்ஃபுக்காகட்டும், தினேஷோட பொண்ணுக்காகட்டும், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட். அவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லிக்கிற அளவு இல்லை. படம் ஸ்க்ரீன்லே மொத்தம் ஒரு 5க்கு 4 ஸ்டார் கொடுக்குற மாதிரி இருக்கும் படம். படம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இது தேட்டர் மெட்டீரியலுக்காக படம் பார்க்கணும். தேங்க்யூ. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம்.